உனதாக்கி அருள்வாயப்பா. தமிழாரும் புகழ் பாடி தேவானான் தினம் வாழ வருவாயே திருநாயகா. வரம் தருவாயே உருவானவா. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியில் பின்வரும் கருத்துகளுக்காக வேண்டிக் கொள்வோம். சம்மனசு பிரிட்டோ குடும்பத்திற்கு இறைவன் செய்திருக்கக்கூடிய அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக நாம் வேண்டிக் கொள்வோம். ஆம்ஸ்ட்ராங் கவிதா குடும்பத்திற்கு இறைவன் செய்திருக்கக்கூடிய அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மகள் சுருதி ஹேமந்தின் திருமணம் நல்ல முறையாக நடந்தமைக்கு நன்றியாகவும், பிள்ளைகளுடைய வெளிநாட்டு பயணம் பாதுகாப்பாக அமைந்திட வேண்டியும் திருப்பலியில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். எட்வர்ட் பிலோமினாள், இம்மாக்குலேட், ஜோசப், மேரி லாசர் ஆகியோருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டிக் கொள்வோம். பாண்டிச்சேரியில் வசித்த திரு பிரிட்டோ அவர்களுடைய 1ஆம் ஆண்டு நினைவு திருப்பலியாகவும், குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுடைய இளைப்பாற்றிக்காக வேண்டுவோம். ஜூலியட் அவர்களுடைய ஆன்மா இல்லத்து இளைப்பாறுதல் அடைய வேண்டுவோம். கிரகோரி பெர்னாண்டோ, இருதயராணி தேவதாஸ், சிறில், விமலா, ரவி, சால்வியஸ், ஜெஸ், ஜாய்சன், ஸ்டீபன் பெர்னாண்டோ ஆகியோருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் மற்றும் குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நீயாத ஆன்மாக்களுக்காகவும் நாம் இந்த பலியில் வேண்டிக் கொள்வோம். ஹார்ட்லி மேக்ஸ்டன் ரொட்ரிகோ, லிவார்டின் ரொட்ரிகோ, கிளாஸ்டர் ரொட்ரிகோ, கில்பர்ட் ரொட்ரிகோ, மார்க் பெர்னாந்து, தயாபரி பெர்னாந்து, பிரேம்ராஜன் பெர்னாந்து ஆகியோருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டிக் கொள்வோம். அமல் பி ராயன் பபியோலா, இருதயசாமி ஜாஸ்மின், ராபர்ட் ஜெரி, சேவியர் வின்சென்ட் ஆகியோருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் மற்றும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுடைய இளைப்பாறுதலுக்காகவும் உத்திரிகை ஸ்தலத்திற்கக்கூடிய ஆன்மாக்களுடைய இளைப்பாறுதலுக்காகவும் நாம் இந்த பலியில் வேண்டிக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, இக்கருத்துக்களோடு நம்முடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களை ஆண்டவருடைய பாதத்தில் வைப்போம். நாம் இணைந்து ஜெபிக்கிற இந்த பலியை இறைவன் ஏற்றுக்கொள்ள தடையாயிருக்கிற நம்முடைய பாவங்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம். ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஈரடியில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள வேண்டும் என்று
உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோ. முதல் வாசகம். ஆண்டவர் ஆபிரகாமுடன் உடன்படிக்கை செய்தார். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை திருவசனங்கள் 1-12, மேலும் 17-18 முடிய. அந்நாட்களில் ஆண்டவரின் வாக்கு ஆபிரகாமுக்கு ஒரு காட்சி வழியாக வந்து அறிவித்தது. ஆபிரகாம், அஞ்சாதே, நான் உனக்கு கேடயமாக இருப்பேன், உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும். அப்பொழுது ஆபிரகாம், என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு என்னதான் தருவீர்? எனக்கோ குழந்தை இல்லை. தமஸ்கு நகர் எலியேசர்தான் எனக்கு பின் என் இல்லத்திற்கு உரிமை மகன் ஆகப் போகிறான். நீர் எனக்கு குழந்தை ஒன்றும் தராததால் என் வீட்டு அடிமை மகன் எனக்கு பின் உரிமையாளன் ஆகப் போகிறான் என்றார். அதற்கு மறுமொழியாக, இவன் உனக்கு பின் உரிமையாளன் ஆக மாட்டான், ஆனால் உனக்கு பிறப்பவனே உனக்கு பின் உரிமையாளன் ஆவான் என்று ஆபிரகாமுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அப்பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை வெளியே அழைத்து வந்து, வானத்தை நிமிர்ந்து பார், முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார், இவற்றைப் போலவே உன் வழிமரபினரும் இருப்பர் என்றார். ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆண்டவர் ஆபிரகாமிடம், இந்நாட்டை உனக்கு உரிமை சொத்தாக அளிக்க உன்னை கல்தேயரின் ஊர் என்ற நகரிலிருந்து இங்கு அழைத்து வந்த ஆண்டவர் நானே என்றார். அதற்கு ஆபிரகாம், என் தலைவராகிய ஆண்டவரே, இதை நான் உரிமையாக்கிக் கொள்வேன் என்பதை எப்படி தெரிந்து கொள்வேன் என்றார். ஆண்டவர் ஆபிரகாமிடம், 3 வயதுள்ள இளம் பசு, 3 வயதுள்ள வெள்ளாடு, 3 வயதுள்ள செம்மறியாடு, ஒரு காட்டுப்புறா, ஒரு மாடப்புறா ஆகியவற்றை என்னிடம் கொண்டு வா என்றார். ஆபிரகாம் இவற்றை எல்லாம் அவரிடம் கொண்டு வந்து அவைகளை 2 கூறுகளாக வெட்டி ஒவ்வொரு பகுதியையும் அதற்கு இணையான பகுதிக்கு எதிரெதிரே வைத்தார். ஆனால் பறவைகளை அவர் வெட்டவில்லை. துண்டித்த உடல்களை பறவைகள் தின்ன வந்தபொழுது ஆபிரகாம் அவற்றை விரட்டிவிட்டார். கதிரவன் மறையும் நேரத்தில் ஆபிரகாமுக்கு ஆழ்ந்த உறக்கம் வந்தது. அச்சுறுத்தும் காரிருள் அவரை சூழ்ந்தது. கதிரவன் மறைந்ததும் இருள் படர்ந்தது. அப்பொழுது புகைந்து கொண்டிருந்த தீச்சட்டி ஒன்றும் எரிந்து கொண்டிருந்த தீப்பந்தம் ஒன்றும் அந்த கூறுகளுக்கிடையே சென்றன. அன்றே ஆண்டவர் ஆபிரகாமுடன் ஓர் உடன்படிக்கை செய்து எகிப்தில் உள்ள ஆற்றிலிருந்து யூப்ரத்தீசு பேராறு வரை உள்ள இந்நாட்டை உன் வழிவனவினருக்கு வழங்குவேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. தேவனுக்கு நன்றி. இன்றைய பதிலுரை பாடல்
திருப்பாடல் 105. நாம் அனைவரும் இணைந்து பாட வேண்டிய பதிலுரை. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள். அவர் தம் செயல்களை மக்களினங்கள் அறியச் செய்யுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அவர் தம் திருப்பெயரை மாற்றிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 7.
இறைவார்த்தைகள் 15 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியதாவது: போலி இறைவாக்கினரை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடம் வருகின்றனர், ஆனால் உள்ளேயோ அவர்கள் கொள்ளையிட்டு தின்னும் ஓநாய்கள். அவர்களின் செயல்களை கொண்டே அவர்கள் யாரென்று அறிந்து கொள்வீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையோ முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையோ பறிக்க முடியுமா? நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் நச்சுக்கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் நச்சுக்கனிகளை கொடுக்க இயலாது, கெட்ட மரமும் நல்ல கனிகளை கொடுக்க இயலாது. நல்ல கனி கூடாத மரங்களெல்லாம் வெட்டப்பட்டு நெருப்பில் எறியப்படும். இவ்வாறு போலி இறைவாக்கினர் யாரென அவர்களுடைய செயல்களை கொண்டே இனங்கண்டு கொள்வீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் நச்சுக்கனிகளை கொடுக்கும், நல்ல கனி கொடாத மரங்களெல்லாம் வெட்டப்படும் என்கிற ஒரு செய்தியை நமக்கு சொல்லுகிறார். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய வாழ்க்கைக்கான பாடம் என்ன? அன்பார்ந்தவர்களே, ஒரு மரத்தினுடைய தொடக்கம் எங்கே இருக்கிறது? அதன் விதையில் இருக்கிறது. ஒரு மரத்தினுடைய முழுமை எங்கே இருக்கிறது? அது தருகிற கனியில் இருக்கிறது. நல்ல மரம் நல்ல விதை, அதனுடைய கனி நல்ல கனி. கெட்ட மரம் அதனுடைய விதையும் கெட்டது, அதனுடைய முழுமையும் கெட்ட கனிதான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அவன் கனி தருகிற ஒரு வாழ்வு என்று சொன்னால், மனிதனுடைய வாழ்விலிருந்து வரக்கூடிய கனிகள் எவை? ஒருவர் பேசுகின்ற பேச்சும் அவர் செய்கின்ற செயலும் தான் கனிகள். இந்த கனிகளுக்கான மூலம் எங்கே இருக்கிறது? நல்ல கனிகளுக்கான மூலம் விதையில் இருப்பது போல மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய மூலம், அவன் வரக்கூடிய அவனிடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய நல்ல வார்த்தைகளுக்கும் நல்ல செயல்களுக்குமான மூலம் விதை எங்கே இருந்து வருகிறது என்று சொன்னால், அது அவனுடைய மனதிலிருந்து தான் வருகிறது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்லுவார்கள். ஒரு மனிதனுடைய மனதிலிருந்து தான் நல்ல வார்த்தைகள் வருகிறது, அவனுடைய மனதிலிருந்து தான் நல்ல செயல்களும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே இதயம்தான், மனம்தான் மரத்தினுடைய அந்த மூலம், விதை என்று சொல்லலாம். நம்ம வீட்டில் ஒரு மாமரம் வைத்து வளர்க்கிறோம் என்று சொன்னால், அந்த ஒரே ஒரு மரம் ஆயிரக்கணக்கான கனிகளை கொடுக்க முடியும், மீண்டும் மீண்டும் கனிகளை கொடுத்து கொண்டே இருக்க முடியும். அதே போல நம்முடைய வாழ்க்கையில் நம் மனதில் என்ன கனியை, என்ன விதையை விதைக்கிறோமோ அது ஆயிரக்கணக்கான கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். நீங்கள் கோபம் என்கிற ஒரு விதையை உள்ளே விதைப்பீர்கள் என்று சொன்னால், அந்த கோபம் ஆயிரக்கணக்கான கோபத்தை உருவாக்கும். பாவம் என்கிற ஒரு விதையை மனதிற்குள் விதைப்பீர்கள் என்று சொன்னால், அது அடுத்து பாவங்களை பெற்றெடுக்கிறது. வெறுப்பு, பகை, மன்னிக்க முடியாது என்கிற ஒரு விதையை மனதில் ஊன்றுவீர்கள் என்று சொன்னால், அதனுடைய பலனும் அப்படித்தான் இருக்கும். ஆனால் அன்பு என்கிற
ஒரு நல்ல விதையை நீங்கள் மனதில் ஊன்றுவீர்கள் என்று சொன்னால் அதனுடைய கனி பல மடங்கு அன்பாய் நிற்கும். அதுதானே இயல்பு. நீங்கள் யோசித்து பாருங்கள், என்ன விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்கிறோம். ஆகவே நல்ல விதை நல்ல கனிகளை நிறைய கொடுக்கிறது. ஒரு மாமரம் ஒரு சிறிய விதையிலிருந்து உருவாகி அது ஆயிரக்கணக்கான கனிகளை கொடுக்கிறது. அதே போல உங்களுடைய உள்ளத்தில் அன்பு, இரக்கம், மன்னிப்பு, கீழ்ப்படிதல், இதில் ஏதாவது ஒரு விதையை ஊன்றுவீர்கள் என்று சொன்னால் அந்த விதை தரக்கூடிய பலன் என்பது ஆயிரக்கணக்காக இருக்கும். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதைத்தான் ஆண்டவர் நல்ல கனி கொடுக்கக்கூடிய மரங்களாக நாம் இருக்க வேண்டும் என்கிற அழைப்பினை நமக்கு தருகிறார். நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரே ஒரு சிறுவன் அவ்வளவு பெரிய கூட்டத்தில் தன்னிடத்தில் இருந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் அவன் இயேசுவுடைய பாதத்தில் வைத்தார். 5 அப்பம் 2 மீன் தான், ஆனால் அது 5000 பேருக்கு பலுகியது. காரணம் என்ன? அவனுடைய உள்ளத்தில் அவன் விதைத்தது ஒரு பெரிய பகிர்தலை மாற்றுகிறது. இன்றைய முதல் வாசகத்தில் ஆபிரகாம் ஆண்டவரிடத்தில் கேட்பது என்ன? ஆண்டவரே, ஆசி பெறுவேன் ஆசி பெறுவேன் என்று சொல்லுகிறீரே, எனக்கு ஒரு பிள்ளையை கொடுக்க கூட இல்லையே என்று கேட்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், மீண்டும் உன் சந்ததியை எண்ண முடியாத அளவுக்கு பெருக்குவேன் என்று சொல்கிறார். அதே போல் நடந்தது. ஈசாக் அப்படிங்கிற ஒரே ஒரு பிள்ளையின் வழியாக தலைமுறை தலைமுறையாக இன்றைக்கும் அவர் பேசப்படுகிறார் என்று சொன்னால், ஆபிரகாம் தன் உள்ளத்தில் விதைத்தது நம்பிக்கை என்கிற ஒரு விதை. அந்த நம்பிக்கை என்கிற விதை ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான விண்மீன்களை ஆபிரகாமுக்கு பெற்றுத்தந்தது. ஆபிரகாமுக்கு அந்த நம்பிக்கை என்பது கடற்கரை மணலை விடவும் வானத்து விண்மீன்களை விடவும் பெருகிற அளவுக்கு சந்ததிகளை தந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு நாமெல்லாம் அந்த சந்ததிகளாக இருக்கிறோம் என்று சொன்னால் ஆபிரகாம் தன் உள்ளத்தில் விதைத்த விதையினுடைய வெளிப்பாடு. என் அன்பு பிள்ளைகளே, ஆகவே நாம் நினைத்து பார்ப்போம், நாம் என்ன நம்முடைய மனதில் விதைக்கிறோமோ அதுதான் கனியாக மாறுகிறது. அன்பை, இரக்கத்தை, மன்னிப்பை நீங்கள் விதைப்பீர்கள் என்று சொன்னால் அதனுடைய கனியினுடைய அளவு கூடிக்கொண்டே இருக்கும். பகையை வெறுப்பை, பகையை, கோபத்தை நம்முடைய மனதில் விதையாய் ஊண்டி வைத்தோம் என்று சொன்னால் அதனுடைய கனி நச்சுக்கனிகளாக இருக்கும். நமக்கு நல்ல கனி வேணுமா, கெட்ட கனி வேணுமா? சிந்திப்போம். எல்லாம் கொணர்ந்தோம், திருவடி வைத்தோம், ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும், வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. எல்லாம் கொணர்ந்தோம், திருவடி வைத்தோம், ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயோராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திடருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது ஆட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானக அணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தியதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளுகிற எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் புனித சவேரியார், இன்னும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி இருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் துடலத்துமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. என் தெய்வமே, நீயாக நான் மாறவே. உன்னை நான் கண்டு உன் பாதை சென்று நீயாக நான் வாழவே. கை கோர்த்து நான் செல்லும் பாதை ஒருபோதும் தவறாவதில்லை. உன்னோடு கை கோர்த்து நான் செல்லும் பாதை ஒருபோதும் தவறாவதில்லை. என்னோடு நீ வாழும் சுகமான நினைவில்
எதை கண்டும் நான் அஞ்சவில்லை. என் நெஞ்சமே இனி உன் இல்லமே, என் நெஞ்சமே இனி உன் இல்லமே, என்னோடு உறவாட வா தெய்வமே. நெஞ்சத்தில் வா என் தெய்வமே, நீயாக நான் மாறவே. உன்னை நான் கண்டு உன் பாதை சென்று நீயாக நான் வாழவே. என் வாழ்வில் நீ வந்து ஒன்றான வேளை, என் நெஞ்சம் புது பாடல் பாடும். என் வாழ்வில் நீ வந்து ஒன்றான வேளை, என் நெஞ்சம் புது பாடல் பாடும். உலகோரு நிலை கண்டு உன் மாற்றி சொல்ல, என் வாழ்வு ஒளியாக மாறும். என் நெஞ்சமே இனி உன் சொந்தமே, என் நெஞ்சமே இனி உன் சொந்தமே, என்றும் உன் திருப்பாதம் நான் தஞ்சமே. நெஞ்சத்தில் வா என் தெய்வமே, நீயாக நான் மாறவே. உன்னை நான் கண்டு உன் பாதை சென்று நீயாக நான் வாழவே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும், கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும், கிறிஸ்துவின் வினாவிலிருந்து வழிந்தோழிய தண்ணீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய் தருளும், உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். இறையடியார் பீட்டர் பரதேசியை திரு அவை புனிதர் என்று அறிவிக்க ஜெபம். எல்லாம் வல்ல இறைவா, மனிதரை புனிதராக்க உம் திருமகன் வழியாக இவ்வுலகில் உமது திரு அவையை நிறுவினீர். திரு அவையின் சிறப்புமிக்க உறுப்பினர்களாக காலந்தோறும் நாடுகள் தோறும் புனிதர்களை தோன்றச் செய்தீர். கிறிஸ்துவை பின்பற்றி ஏழ்மையை கடைப்பிடித்த புனித பிரான்சிஸ் அசிசியாரின் வழி தோன்றலாக பீட்டர் பரதேசி எங்கள் நாட்டில் தன் உடைமைகளையெல்லாம் ஏழைகளுக்கு ஈந்து உலக ஆடம்பரங்களையும் பதவிகளையும் உதறி தள்ளிவிட்டு ஊரூராய் அலைந்து திரிந்து நற்செய்தியை அறிவித்தார். பீட்டர் பரதேசியார் மூலம் பல நன்மைகளை பெற்றமைக்காக நன்றி கூறுகிறோம். பொருளாசைக்கு அடிமையாகாமல் அவரை போன்று நற்செய்தி விழுமியங்களை பின்பற்ற அருள் தாரும். மேலும் உமது திரு அவை விரைவில் உமது அடியார் அவரை புனிதராக அறிவிக்க வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக இறைவா உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆமீன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கிறோம். இறை பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்ய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி எங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி எங்கு பாடுவோம். கன்னி தாயாரின் பத்தானியலோ, கன்னி தாயாரின் பத்தானியலோ, உன்னதமாய் பெருமாட்சி உற்ற பாக்கியனே, உன்னதமாய் பெருமாட்சி உற்ற பாக்கியனே. சென்னி மகுட முடி புனைந்த மன்னர் கோத்திர மாதவா, சென்னி மகுட முடி புனைந்த மன்னர் கோத்திர மாதவா, எங்கள் காவலா சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி எங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி எங்கு பாடுவோம்.